மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற இந்த வேண்டுகோள் என்பது மார்ச் 1ஆம் தேதி பொதுத் தேர்வு ஆரம்பிக்கப்படுகின்றது. அதனால் நீங்கள் படிப்பில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்துங்கள். உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கிறதோ அதை ஆசிரியரிடம் தெரிந்ததை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதை தெரிந்து, ஏன்னா எக்ஸாமே ஆரம்பிக்க போது இப்போ போய் இந்த சந்தேகத்தை கேட்குறிய அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. கூச்சப்படாம, வெட்கப்படாம, பயப்படாம ஆசிரியர்களிடம் உங்களுக்கான அந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடம் என்பது அதற்காகத்தான், உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் நம்முடைய ஆசிரியர்கள் மட்டும் இருக்கிறார்கள். ஆக அந்த விதத்தில் மார்ச் 1ஆம் தேதி பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்த்துக்கள். பயம் இல்லாம, பதற்றம் இல்லாம, இந்த எலெக்ஷனுக்கு இந்த தேர்வுக்கு முதல் நாள் தான் உட்காந்து படிக்கணும், தூங்காம படிக்கணும், சாப்பிடாம படிக்கணும் தயவுசெய்து நினைக்காதீங்க. ரொம்ப கேஷுவலா படிங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு சொல்ற வாழ்த்துக்களே பார்த்தீங்கன்னா, பொது தேர்வுனா கூட அது இன்னொரு தேர்வு அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஒரு கிளாஸ் டெஸ்ட் மாதிரி, குவார்டர்லி ஆபல் எக்ஸாம் மாதிரி, ரிவிஷன் எக்ஸாம் நீங்க எப்படி நீங்க உள்ள வரீங்களோ அந்த மாதிரியான ஒரு தேர்வு தான். விட அதற்காக தனிப்பட்ட முறையில் ஒரு பயமோ ஒரு பதற்றமோ இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆக அதையும் மனதில் வைத்துக் கொண்டு பொதுத் தேர்வில் நல்ல விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்வை உங்கள் முன்பு தொடங்கி வைப்பதை நான் பெருமகிழ்ச்சி பெருமை அடைகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.